ஹலோ கைஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாதவியை வந்து நந்தினி தங்கச்சி வந்து ஓவரா பேசினோடனே, மாதவி இப்போ நான் யாரை உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக கீழே போய் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிடுவா. சுந்தரவேல் சொன்னோடனே சுந்தரவேல் வந்து டென்ஷன் ஆயிடுவா. எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை வந்து வேலைக்கு போகாதவ லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லுவா. அவ எங்கே இருக்காவன்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு, அடியே எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை நீ திட்டுவேன்னு சொன்னோடனே, எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி தங்கச்சி பேசிட்டு இருக்கும்போது, என்கிட்டே நீ இந்த மாதிரி பேசுறேன்னா அப்போ மாதவிட்ட நீ கண்டிப்பாக இப்படி பேசிருப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பேசுவேன் நீ. ஒழுங்கா அவ கால்ல வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது, என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. எங்க அக்கா வந்து கொலைகாரி அதுன்னு சொல்லும்போது, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அது மட்டும் இல்லாம அவங்க என்ன வீட்ல தானே இருக்காங்க. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். சும்மா தோட்டக்காரின்னு சொன்னா எங்களுக்கு கோவம் வருமா வராதான்னு சொல்லும்போது, அடியே இங்க இருந்துகிட்டு எங்க வீட்ல இருந்துகிட்டு எங்க மேலயே இது பண்ணுவியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரே அறையா அரைஞ்சிருவாங்க. அரைஞ்ச உடனே எல்லாரும் வாயை பொளந்துட்டு வாயில கை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் இப்ப எதுக்கு எனக்கு அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கேட்கும்போது, பின்ன இன்னொரு தடவை மாதிரி இந்த மாதிரி பேசணும்னா இன்னொரு கண்ணமும் பழுத்து போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, அருணாச்சலம் வந்து தடுத்தோட சுந்தரவல்லி அவங்க தான் சின்ன பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானா, உனக்கு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு, வா கீழ வான்னு சொல்லிட்டு வேகமா சுந்தரவல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. அருணாச்சலம் அதில வந்து உட்காந்து அழுன்னு அழுதுகிட்டு இருப்பான் நந்தினியோட தங்கச்சி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி அடிச்சு விட்டுட்டு நந்தினியோட தங்கச்சிய வந்து சுந்தரவல்லி வந்து அடிச்சு விட்டு கீழ போயிருவா. அருணாச்சலம் வந்து கீழ கூட்டு போயிருவாரு. "ஏய் சுந்தரவல்லி ஏன் என்ன நெனச்சு நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அவ தான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுறான்னா, உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு" சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, "என்னங்க பேச வைக்கிறீங்களாண்ணே? ரொம்ப ஓவரா நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ வந்து நம்ம பொண்ணு மாதவி வந்து ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாதவ, வேலைக்கு போகாதவன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுவா. நீங்க என்னன்னா சும்மா அமைதியா கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. நம்ம பொண்ணு மேல தானே தப்பு சுந்தரவல்லின்னு" சொல்லுவோம். "என்னங்க தப்பு? அவ கேட்கறது என்னங்க அவ கேட்கறது சரிதானே? நீங்களாவது பார்த்தீங்களா இல்லையா? ஆ நம்ம சுரேகாவ காணோம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னன்னா தங்கச்சிய ஸ்கூலுக்கு விட்டுறது, இத பத்தி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்குதுக. அப்ப கோவப்பட்டு கேட்க மாட்டாளா அவ? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, அதுக்காக அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களா இது பண்ணாங்கன்னு சொல்லவும் எனக்கு என்ன நான் தான் அப்பயிலருந்து சொல்றேன்ல, உங்க ஃபேமிலி தான் நம்ம கடத்திருப்பாங்க சுரேகாவன்னு. இது தெரிஞ்சு நீங்க மேல வச்சிருக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் கேட்க போனதுக்கு வந்து மாதவி வந்து கேட்க போயிருக்கேன். மாதவி வந்து இந்த திட்டுன்னு திட்டியிருப்பாங்க. அத பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நீங்க வேணா உங்க பொண்ணு மேல பாசம் இல்லாம இருக்கலாம். எனக்கு என் பொண்ணு, என் பசங்க தான் முக்கியம்னு சொல்லும்போது, அப்ப வந்து சூர்யா உன் பையன் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சூர்யாவும் என் பையன் தான். ஆனா எப்ப அவன் தோட்டக்காரி கழுத்துல தாலி கட்டினானோ, எப்ப அந்த தோட்டக்காரி இருக்கானோ, அப்பயே நான் அவன கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் என் புள்ள தான். இருந்தாலும் அவன் மேல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாசமும் அவன் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சூர்யா மேல பாசம் இல்ல. யார் சொன்னா? எனக்கு சூர்யா மேல பாசம் இருக்கு. இப்ப கூட அந்த தோட்டக்காரிய விட்டுட்டு அம்மான்னு என்கிட்ட வந்தான்னா, நான் அப்படியே வச்சுக்குவேன் அவன சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன வந்து அதுக்காகலாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சூர்யா அங்கிட்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு இருப்பான்ல. அப்ப வந்து இந்த மாரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட பத்தி இந்த மாரி கா இன்ஸ்பெக்டரும் அந்த ஏசியும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பான் சூர்யா. இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. எப்படின்னா அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட வந்து நம்ம மாத்திருவோமான்னு கேட்டுட்டு இருப்பான் ஏசி. "என்ன சார் சொல்றீங்க?" "ஆமாய்யா, இந்த பொண்ணு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கணும்யா. பரமசிட்ட வர நான் காசு வாங்கிட்டேன். இப்ப மட்டும் வெளிய போனான்னா அவ்வளவுதான். ஜெயிலுக்குள்ள வச்சு கை கால முறிச்சு போடுறதுக்குமே காசு வாங்கினேன். பட் வந்து இவ வந்து எல்லாரையும் அடிச்சு போடுவா. நானும் பரமேசும் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவே எனக்கு சும்மா தலைவலியா இருக்கு. இப்ப என்னன்னா அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து இவ கொலைகாரி இல்லன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்ப வெளிய போயிட்டான்னா பரமேஸ்வரன் ரொம்ப நம்ம மேல இருக்கிற இதே போயிரும், மரியாதையே போயிரும். அவன் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுருவான்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இவள நம்ம ஜெயிலுக்குள்ளயே வச்சுக்கணும்யா. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி எப்படியாச்சும் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட மட்டும் மாத்திட்டோம்னா இவன் இங்கேயே இருந்துருவான்னு சொன்னேன். சூப்பர் ஐடியா சார். கண்டிப்பா அதெல்லாம் அதுக்கு என்ன மாத்திட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து சூர்யா கேட்டுருவான். கேட்டுட்டு, "அட பாவிகளா! இந்த மாரியாடா பண்ணுவீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்துகிட்டு, இந்த மாரி சட்டத்துக்கு எதிரா பண்றீங்க. உங்கள சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லிட்டு சூர்யா என்ன பண்றான்னா, லாயருக்கு இந்த மாரி கால் பண்ணி சொல்றான். "சார் இந்த மாரி நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து வரப்போதாம். அத வந்து மாத்த போறாங்களாம். மாத்திட்டு நந்தினி ஜெயிலுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏசி இன்ஸ்பெக்டரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத இப்ப தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். "என்ன சார்? என்ன சூர்யா சார் சொல்றீங்க? அப்பலாம் பண்ணக்கூடாதே சார். அதெல்லாம் சொன்னா சட்டப்படி குற்றம் சார். அது பண்ணா வேலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நம்ம பார்த்துக்கலாம் கவலைப்படாதீங்க சார். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தணும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்துறோம். உங்களுக்கு ஒண்ணும் அப்ஜெக்ஷன் இல்லையான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நந்தினி எனக்கு வெளிய வரணும்னு" சொன்னோனே, "சூப்பர் சார். நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஃப்ரீயா விடுங்கன்னு" சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து மாத்துவார்ல, அதே ரிப்போர்ட்ட வந்து மாத்தி வச்சுட்டு, இவரு வக்கீல் நம்ம லாயர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரிஜினல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டே வச்சுருவாரு. இது தெரியாம வந்து போலீஸ் நாங்க மாத்திட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்துருது. சூர்யாவும் உள்ள வந்தாராம். வந்து என் ஒய்ஃப் மேல ஏதாச்சும் விசாரிச்சீங்கல்ல? என் ஒய்ஃப் மேல ஏதாச்சும் தப்பு இருக்கான்னு கேட்கும்போது, விசாரிச்சதெல்லாம் தப்பு கிடையாது. நாங்க விசாரிச்ச வரைக்கும் உங்க ஒய்ஃப் வந்து இல்லன்னு தான் சாதிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இப்ப தான் வந்திருக்கு. இப்ப தான் நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, உங்க ஒய்ஃப தான் கொலை பண்ணியிருக்கான்னு 100% வந்து உறுதியா இருக்கு. எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லும்போது, சார் நான் ஒரு நிமிஷம் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட படிச்சு பார்க்கலாம்னு சொல்றேன். தாராளமா படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி குடுத்தோனே, சூர்யா படிச்சு பார்த்து, இதுல எங்க சார் என் ஒய்ஃப் மேல பழி விழுந்திருக்கு. நல்லா பாருங்க என் ஒய்ஃப் வந்து கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு தான் இதுல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னோனே, என்னய்யா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஏசி வாங்கி பார்க்கும்போது, அவர் வச்சு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருக்காது. வேற ரிப்போர்ட் தான் இருக்கும். எப்படி இத மாறுச்சுன்னு கேட்கும்போது, நான் சொல்லட்டான்னு சொல்லிட்டு சூர்யா இந்த மாரி சொல்லுவான். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாரி
ஒரு போலீஸா இருந்துகிட்டு என்னய்யா இந்த மாரி வேலைலாம் பார்க்குறீங்க? ஒரு கிரிமினலுக்கு துணை போறீங்க. இது மட்டும் நான் கமிஷனர்ட்ட சொன்னேன்னா அவன் வேலை போயிரும் தெரியுமான்னு சொல்லும்போது, சார் அப்படிலாம் பண்ணிறாதீங்க சார்ன்னு சொல்லும்போது, எதுக்கு என்னமோ நான் வரும்போதெல்லாம் அந்த கத்து கத்துன்னு கத்துவேன். இப்ப என்ன என்ட்ட கெஞ்சுறன்னு சொல்லிட்டு சூர்யா இந்த மாரி கேட்கும்போது, சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டும்போது, நான் சொல்லலாம் இல்ல. ஆனா கமிஷனரே வராருன்னு சொன்னோனே, கமிஷனர் வந்தோனே, "யோவ் என்னய்யா பிரச்சனை? ஆவுன்னா எதுக்குய்யா சூர்யா சார் ஃபேமிலிலயே மூக்க நுழைச்சிட்டு இருக்க உனக்கு? உனக்கும் அவங்களுக்கும் என்னய்யா பெர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தா கேஸ் கரெக்ட்டா பார்க்க மாட்டியா?" சார் அப்படிலாம் இல்ல சார்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னு அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லாம் சூர்யா சார் சொல்ட்டாரு. ஒழுங்கா மரியாதையா அது உனக்கு 3 வார்னிங். இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேனா இவன், உன்ன நான் வேலைய விட்டு தூக்கிருவேன்யான்னு சொல்லிட்டு, சார் நீங்க வந்து நந்தினி மேடம் கூட்டிட்டு போங்க சார்ன்னு சொன்னோனே, ஓகே சார், தேங்க் யூ சார்ன்னு சொல்லிட்டு நந்தினிய வந்து கூட்டிட்டு போயிருவான். நந்தினி வந்து, அதான் சார் எப்படி அதான் சார்ன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அவர் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து இப்ப தான் இந்த ரிப்போர்ட்ட பத்தி எல்லாமே சொன்னாரு. அவர் தான் உன்ன வந்து காப்பாத்துறதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு தான் நீ நன்றி சொல்லணும்னு சொன்னோனே, தேங்க் யூ அத்தா சார்ன்னு சொன்னோனே, தேங்க் யூ சூப்பர் நந்தினி. சரி வா வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு நந்தினிய வந்து சூர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கான். வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில வந்து இந்த மாரி கௌஷிக் வந்து நந்தினி தங்கச்சி பைக்ல ஏத்திட்டு போறத 2 பேருமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, "ஏய் நந்தினி அது யாருன்னு தெரியுதான்னு?" கேட்குறான். "ஆமா தங்கச்சி என் தங்கச்சி மாரி தான் இருக்கா அத்தா." "சரி இவ யார் பைக்ல போறான்னு?" சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போம்போது பார்த்தா, காஃபி ஷாப்புக்குள்ள வண்டி போகுது. காஃபி ஷாப்புக்குள்ள போனோனே கௌஷிக்கும் அவனும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நந்தினியோட தங்கச்சியும். அத பார்த்துட்டு வந்து நந்தினி ஷாக் ஆயிடுறா. நந்தினிக்கு யாரையுமே தெரியாதாத்தா. சரி இவன் யாருன்னு தெரியலன்னு சொன்னோனே, நான் சொல்லட்டா? இவன் தான் வந்து நம்ம ஃபேமிலிய ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இவன புடிச்சோம்னா நம்ம சுரேகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும். சரி போய் புடிக்கலாம். இல்ல. நம்ம வந்து நம்ம தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அவள வச்சு இவன புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பிளான் பண்றான். அதே மாரி ரஞ்சித் என்னன்னா, ரஞ்சித் வந்து இவன கௌஷிக் வச்சு அவள புடிச்சிடலாம் 2 பேரும் மாத்தி மாத்தி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா வீட்டுக்கு போலாம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி சூர்யா போயிருவான். சூர்யா போயிட்டோனே நந்தினி அங்க போம்போது, அ அவ தங்கச்சி வருவா. தங்கச்சி வந்ததுக்கப்புறம், "எங்க போனன்னு?" சொல்லிட்டு நந்தினி கேட்பாங்க இந்த மாரி. "இல்லக்கா நான் வந்து இங்க பக்கத்துல தாங்க போயிட்டு இருந்தேன். உன்ன நான் பார்த்தேன். யார் அவன்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லக்கா இப்ப ரீசென்ட்டா தாங்க நான் அவர பார்த்தேன்னு" சொல்லிட்டு இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. "சரி இன்னைக்கு என்ன காலையிலேருந்து நீ எங்கெங்க போனன்னு?" சொல்லிட்டு இந்த மாரி கேட்கும்போது, இந்த மாரி சொல்லுவா, "நான் இங்க போனேன்க்கா. வேலைக்கு போயிட்டு வரும்போது அவர் தாங்க டிராப் பண்ணாருன்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லுவா. "அவர் தாங்க காஃபி சாப்பிட போலாமான்னு கேட்டாரு. அதுக்கு தாங்க போனேன்னு" சொல்லும்போது, "சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேன்னு" சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. 2வது தங்கச்சி சொல்லிருவா, "அக்கா இன்னைக்கு காலையில வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து நம்ம அக்காவ அறைஞ்சுட்டாங்க" சொல்லும்போது, "என்ன சொல்றன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா இது சொல்லாம சொல்லியிருப்பான்னு" சொல்லிருவா. எப்படின்னா இந்த மாரி மாதவி அம்மா வந்து திட்டினாங்க. மாதவி அம்மா திட்டும்போது, நம்ம அக்கா எதிர்த்து பேசினோனே, நம்ம அக்கா வந்து சுந்தரவல்லி அம்மாவ வந்து அரன்னு அரைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இது வந்து சூர்யா வந்து கேட்டுருவான். "என்ன சொல்ற? ரஞ்சிதா சொல்லுன்னு" சொன்னோனே, நடந்த எல்லாத்தையுமே வந்து ரஞ்சிதா தங்கச்சி சொன்னோனே, சூர்யா கீழ போய் மாதவின்னு கூப்பிட்டு இந்த மாரி கத்த ஆரம்பிச்சுருவான். "எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரி இது பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு, "நான் இல்லாத நேரத்தில என்னது இதெல்லாமா நடக்குது? எதுக்கு தான் நீங்க இப்படி இருக்கீங்க? நன்றி கெட்ட ஜென்மங்களான்னு" கத்தம்போது, "நிறுத்துடான்னு" சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்துட்டு, "ஆமா நான் தான் அடிச்சேன். இப்ப என்னடா ஆப்பான்னு" சொல்லிட்டு அவ வந்து மாதவி தப்பா பேசுவா. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சொல்லும்போது, "இங்க பாருங்க இன்னொரு தடவ நந்தினி குடும்பத்தில கை வச்சீங்கன்னா நான் பொல்லாதவன் ஆயிருவேன்னு" சொல்லிட்டு சூர்யா வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறான். "என்னடா பண்ணுவேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "என்னென்னமோ பண்ணுவேன். ஒழுங்கா இருந்துக்கங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்னு" சொல்லிட்டு சூர்யா அந்த மாரி சொன்னோனயே, அருணாச்சலம் அவர் வந்து "சூர்யா நீ மேல போ சூர்யா நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னாங்க. "அப்ப சொல்லி வைங்கடா அப்புறம் நடக்கிறது வேற ஆயிப்போயிரும்ன்னு" சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு மேல கிளம்பிருவான். அதோட அந்த எபிசோட முடிச்சுருவாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. see you.